நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லவ் யூ. ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலா என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாம என்னை இன்னொரு மனிதனை மாற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய கிளாஸ்ல, என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சர்க்கிளில் இருந்து என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு. அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்யுது. என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் பிரதா சொல்ற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வி நமக்கு உலகத்தரமான சினிமாவை கண்டு கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணும். தங்களால் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை பேசப் போகிற ஒரு படம். இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜிவி சாருடைய இசையில நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பாடல்கள், அவருடைய இசை தாண்டி அவருடைய பாட்டை அப்ரோச் பண்ற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் ஒரு டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போயிடே இருப்பார், அவ்வளவுதான். ஆனா அவரோட காலத்துக்கும் கேட்டுனே இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார். உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்து ரஞ்சித் அண்ணோடையும் உங்களோடையும் ஜாம் பண்ணதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லையுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சித் அண்ணா ஒரு பாட்டை அப்ரோச் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஏன்னா மியூசிக் வந்து ரஞ்சித் அண்ணா ஒரு பெரிய மியூசிக் லவர், எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதுனா அவர்கிட்ட ஓகே வாங்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கியிருக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன். அந்த அந்த எளிமையை வந்து அவர் தேடிட்டே இருப்பார். என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன். ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித் அண்ணனும் சேர்ந்து நாங்கள் 3 பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விக்ரம் சார்